ஆனா இப்படி வாங்கும் பொழுது நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இருக்காது, நம்ம வட்டி கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்காது. அதெல்லாம் வாரமும் 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டேன். ஒரு வாரம். வணக்கம், வெல்கம் டு முத்துலட்சுமி கதிரேசன் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, இல்லத்தரசிகள் பணம் சேமிக்க சில வழிகள். பணம் சேமிக்க நான் பின்பற்ற சில வழிகளை உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். ரெண்டு விஷயங்கள் தான் நான் ஃபாலோ பண்றேன். அந்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிற போறேன். கண்டிப்பா வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வைங்க. அப்பதான் நான் போற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஃபாலோ பண்ற ரெண்டு வழிமுறைகள் என்ன அப்படின்னா, தவிர்க்க வேண்டிய செலவுகள், குறைக்க வேண்டிய செலவுகள். இதுதான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 வழிகளை பின்பற்றும் பொழுது கண்டிப்பா ஒவ்வொரு மாசமும் நம்மளால மணி சேவ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் தவிர்க்க வேண்டிய செலவுகள் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயம் லோன் வாங்கிட்டு, அப்படி இல்லைன்னா ஃபைனான்ஸ்ல பணம் வாங்கி நம்ம நகை எடுக்கிறது. இப்படி நம்ம வாங்குறதுனால நமக்கு ரொம்ப நஷ்டம் ஆகும். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். லோன் வாங்கி நம்ம தங்கம் வாங்கும் பொழுது லோனுக்கான வட்டி பணம் நம்ம மாசம் மாசம் கட்டிக்கிட்டே இருப்போம். அதே நேரத்துல நம்ம தங்கம் போய் வாங்கும் பொழுது அங்க செய்கூலி சேதாரம் நம்ம கண்டிப்பா கொடுத்து வாங்கணும். அப்படி வாங்கும் பொழுது 2 இடத்துலயுமே நம்மளோட பணம் நமக்கு லாஸ் ஆகுது. நான் எப்படி நகை வாங்குவேன் அப்படி சொல்லிட்டு உங்களோட அடுத்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம லோன் வாங்கி, அது தங்க நகைகளா இருந்தாலும் சரி, வீட்டுக்கு தேவையான பொருட்களா இருந்தாலும் நம்ம வாங்குறத தவிர்க்கலாம். அடுத்து இஎம்ஐல பொருட்கள் வாங்குறது. இஎம்ஐல பொருட்கள் வாங்குறத கண்டிப்பா நான் தவிர்த்துருவேன். டெய்லி சேலரி வாங்குறவங்க, அதனால நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற காசை அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஒரு பொருள் எடுத்துக்கலாம், மாசம் மாசம் ஈஸியா இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம ஒரு கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இப்படி ஏதாவது வாங்குவோம். அப்படி வாங்கும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டுக்கு இப்ப வாஷிங் மிஷின் ஒரு 15,000 ரூபாய் அப்படின்னா, அது நம்மகிட்ட வரும்பொழுது 20,000 ரூபாய்க்கு மேல வரும். நம்ம அங்க அதிகமான வட்டி கொடுத்துதான் அந்த பொருள் வாங்கணும். அது இல்லாம நம்மளுக்கு டெய்லி சேலரி வாங்குற இப்ப எங்களை மாதிரி குடும்பத்துகள்ல எல்லா நாளும் வேலை இருக்குமா, மாசம் மாசம் நம்மளால அந்த டியூ இஎம்ஐ கட்ட முடியுமா அப்படின்னா எனக்கு சந்தேகம். நம்மளால முடியாது. அவங்க வீட்டு முன்னாடி நிப்பாங்க, நம்மளால கட்ட முடியாம நம்ம மனசு கஷ்டப்படும். அதனால நான் இஎம்ஐல பொருட்கள் வாங்குறத சுத்தமா அறவே தவிர்த்துடுவேன். நம்மளுக்கு வட்டியும் வீணாகும், அதே நேரத்துல நம்ம ரொம்ப டென்ஷனாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இஎம்ஐ கட்ட வேண்டியது வரும். அதனால நான் அதை முற்றிலும் தவிர்த்துருவேன். அடுத்து நான் முற்றிலும் கண்டிப்பா தவிர்க்கணும் அப்படின்னு நினைச்சு தவிர்க்க முடியாம இப்பயும் இந்த மாதிரி தவறுகள் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். அதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆன்லைன் ஷாப்பிங்ல நம்ம சும்மா சர்ச் பண்ணிட்டு இருப்போம். ஒரு சாரீ நமக்கு ரொம்ப பிடிச்சிரும், நம்ம உடனே ஆர்டர் பண்ணுவோம். வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம கேட்ட கலரோ நம்ம நினைச்ச மெட்டீரியலோ கண்டிப்பா அது இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நம்ம சும்மா வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சிடுறோம். ஏன்னா நமக்கு அது பிடிக்காம போயிருது, அது அப்படியே வேஸ்ட் ஆயிருது. அப்படி ஆன்லைன்ல வாங்கின நிறைய பொருட்கள் என்கிட்ட வேஸ்ட் ஆயிருக்கு. அடுத்து இப்ப சமீபத்துல ஒரு 10 நாளுக்கு முன்னாடி என்னுடைய பொண்ணுக்கு ஆபீஸ் யூசஸ்க்காக 10 லெகிங்கும் 10 சாலும் நான் ஆர்டர் பண்ணேன். கிட்டத்தட்ட 1 ஹவர் நாங்க சர்ச் பண்ணி எங்களுக்கு தேவையான லெகிங் கலர்ஸும் அதே மாதிரி தேவையான சால் கலர்ஸ் 2 மிங்கிள் பண்ணி ரொம்ப மேட்சிங்கா கரெக்டா நாங்க ஆர்டர் பண்ணோம். ஆனா சேர்றதுக்கு 10 நாள் கழிச்சுதான் வந்தது. சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம எந்த பேண்ட் தேவைன்னு நினைச்சிருந்தோமோ அதுல 3 லெகிங் இல்ல, வேற கலர் வந்திருந்தது. அதே மாதிரி சால்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கலர்ஸ் வரல, அதுக்கு பதில் வேற கலர் வந்திருக்கு. இப்ப என்ன அப்படின்னா, பேண்ட் நம்ம கண்டிப்பா 3 பேண்ட் வாங்க வேண்டியது இருக்கு, 5 சால் வாங்க வேண்டியது இருக்கு. இது போக 5 வேற வேற கலர் சாலும் 3 வேற வேற கலரும் பேண்ட் இருக்கிறதுனால யூஸ் பண்ண முடியல. முடிஞ்ச அளவு நான் ஆன்லைன் ஷாப்பிங்கும் நான் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது அடுத்தவங்களை பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்டு பொருட்கள் வாங்குவோம். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ளேயே நம்மளுக்குள்ள ஒரு குட்டி காம்படிஷன் போகும். அதுல நாத்தனாரு, மச்சான் மண்டாட்டி, குழந்தை மண்டாட்டி இந்த மாதிரி அவங்க ஒரு பொருள் வாங்கிட்டாங்கன்னா, ஐயோ நம்ம கண்டிப்பா அந்த பொருள் அவளே வாங்கிட்டா நம்ம கண்டிப்பா வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம வாங்குறது. நான் அந்த மாதிரி ஆசைகளை சுத்தமா ஒதுக்கிடுவேன். ஏன் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு வருமானம் இருக்கும். அந்த வருமானத்துக்கு ஏத்த பொருட்கள் தான் அவங்க வாங்குவாங்க.
அது மாதிரிதான் நம்மளுக்கு நம்ம டெய்லி சேலரி நம்மளால என்ன முடியுமோ, நம்ம வீட்டுக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதை தான் நம்ம வாங்கிக்கிறணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உறவுகளே. அடுத்து வந்து குறைக்க வேண்டிய செலவுகள். இந்த குறைக்க வேண்டிய செலவுகளை நம்ம ஈஸியா குறைச்சிக்கலாம். அது எப்படி அப்படின்னா, இந்த மாசம் நம்ம செலவு பண்ண எல்லா விஷயங்களும், அது சேலையா இருக்கட்டும், மளிகை ஜாமானா இருக்கட்டும், வாரம் வாங்குற காய்கறி செலவா இருக்கட்டும், பழங்கள், எல்லா செலவுமே நம்ம நோட் பண்ணிட்டே இருக்கணும். மாச கடைசியில நம்ம பார்க்கும் பொழுது எந்த செலவு தேவையில்லாம நம்ம அதிகம் பண்ணியிருக்கோம், எந்த பொருள் வீணாச்சு, இந்த மாதிரி பார்த்தோம்னாலே அடுத்த மாசத்துல நம்ம என்ன பொருட்கள் குறைச்சு வாங்கணும் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிரும். அடுத்து பணம் சேமிக்கிற சில வழிகள். இது நான் இதை வந்து நான் ஃபாலோ பண்ற சில வழிமுறைகள் தான், அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த நகை வந்து எப்படி வாங்கினா நான் வந்து அது ரொம்ப சேமிப்பு அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்றேன். நகை வாங்குறது நம்மளாம் டெய்லி சேலரி வாங்குறவங்க நம்மளால வந்து மொத்தமா நகை வாங்குறது ஒரு 2 லட்சம் 3 லட்சம் அப்படி கட்டியோ இல்ல ஒரு 50,000 1 லட்சம் அப்படி கட்டி நகை வாங்குறது ரொம்ப சிரமமா இருக்கும். அந்த மாதிரி நேரத்துல நகை சீட்டு போடலாம். மாசம் மாசம் நம்மளால என்ன நகை சீட்டு பணம் போட முடியுதோ அந்த பணம் போட்டுட்டு வருஷம் லாஸ்ட்ல நம்மளுக்கு என்ன நகை தேவையோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இப்படி வாங்கும் பொழுது நம்மளுக்கு செய்கூலி சேதாரம் இருக்காது, நம்ம வட்டி கட்ட வேண்டிய அவசியமும் இருக்காது, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்காது. அதனால நம்ம ஒரு வருஷம் வெயிட் பண்ணி நமக்கு பிடிச்ச நகைகளை ரொம்ப சந்தோஷமா வாங்கிக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்க உறவுகளே. அடுத்து நான் பணம் எப்படி சேமிக்கிறேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தினச்செலவு, வார செலவு, மாச செலவு, இந்த மாதிரிதான் நம்ம பிரிச்சிருப்போம். இதுல வந்து நம்ம பால் செலவு, அந்த பால் செலவு வந்து எப்பயுமே மாறாது, அதனால நம்ம சேமிக்க முடியாது. ஆனா இந்த வார செலவுகள் அப்படின்னு வைக்கிற நான்வெஜ் செலவுகள், வாரம் நம்ம நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கி இருப்போம். அதே நேரத்துல காய்கறி செலவுகள், அதுக்கு நம்ம வாரம் செலவு பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணும் பொழுது அந்த சீசன்ல கிடைக்கிற காய்கறிகள் நான் வந்து வாரத்துல 2 முறை காய் வாங்கிக்கிருவேன். மார்க்கெட்ல தான் வாங்குவேன், பக்கத்துல சந்தை இருக்கு, சந்தைக்கு போக முடிஞ்சப்போ சந்தையில வாங்கிக்கிருவேன். 3 நாளுக்கு ஒரு தடவை காய்கள் வாங்கும் பொழுது என்ன குழம்பு வைக்க போறோம், என்ன காய் வைக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணிட்டு போய் வாங்கும் பொழுது காய்களும் வீணாகாது, நம்மளுக்கு பணமும் நல்லா சிக்கனமா நம்மளால செலவு பண்ண முடியும். அதுல இருந்து நம்மளால ஒரு அமௌண்ட் சேமிக்க முடியும். நாங்க வந்து நான்வெஜ்ஜுக்குன்னு ஒரு 500 ரூபாய் வாரம் ஒதுக்குவோம். அதுல வந்து எல்லா வாரமும் 500 ரூபாய் செலவு பண்ண மாட்டேன். ஒரு வாரம் சிக்கன், ஒரு வாரம் மட்டன், 2 வாரம் மீன் எடுத்துக்கிருவேன். அப்படி எடுக்கும் பொழுது மட்டனுக்கு மட்டும்தான் நம்மளால 500 செலவு பண்ணும். அடுத்த 3 வாரத்திலுமே நமக்கு 200 ரூபாய், 250 ரூபாய், 300 ரூபாய்க்கு உள்ளதான் செலவாகும். அதனால அந்த வாரம் 3 வாரத்திலுமே நமக்கு 200 ரூபாய் வந்து சேவ் ஆகும். இதே மாதிரி காய்கறியில இருந்து நம்மளுக்கு சேவ் ஆகுற அந்த மணியும், இந்த நான்வெஜ்னால வர்ற சேவ் ஆகுற அந்த மணியும் நம்ம வாரம் சேமிச்சு, இந்த வாரம் நம்ம ஒரு 500 ரூபாய் சேவ் பண்ணிருக்கோம், ஒரு 300 ரூபாய் சேவ் பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம திங்கட்கிழமை போய் திங்கள் செவ்வாயில நம்மளுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல வாரம் போட முடியும், போட்டுக்கலாம். மாதம் சேமிக்கிற அந்த சேமிப்பு தொகையும் வாரம் நம்ம சேமிக்கிற இந்த சேமிப்பு தொகையும் சேர்த்து நம்ம ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல போடலாம், இல்லைன்னா பேங்க்ல அக்கௌண்ட்ல போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நகை சீட்டு கட்டலாம். அப்படி இல்ல நம்மளுக்கு வந்து நகை அடகு இருக்குது அப்படின்னா அந்த நகை திருப்புறதுக்கான மாசம் நம்ம அந்த பணத்தை கட்டலாம். வீடியோவை முழுசா பார்த்த என் இனிய உறவுகளுக்கு நன்றி.